மக்களே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கேமரா வாங்கியிருந்தான். ஸோ அதை எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேமரா வாங்கிட்டு அப்படியே கிளம்புறதா வேலை. போமா வாங்க. அழகர் கோயிலுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பைக்குக்கு 15 ரூபா, 2 பைக்கு வந்தாங்க 30 ரூபா. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், சூப்பராக இருக்குது. இங்கே சுற்றி அழகு கருப்பு சாமி கோயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தூண்மணி இருக்குது. தூண்மணிக்கு தரமாக இருக்குது ஃபோட்டோ எடுக்க. பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அதாவது ஃபேமிலியாக வந்துலாம் 2 பேர் இந்த முட்டை அடிக்கிறது காது குத்துலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு இப்போ நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துனாங்க, சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம அவுட்ஃபிட் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா தம்ஸ்அப் போட்டு விட்ருங்க. ஃபோட்டோ ஷூட் பசங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து சாப்பிட மக்களே பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலில் வந்துட்டு ஹீல்ஸ் ஏறும் போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்ன ஒரு ஆஃப் ரோடு பண்ணி போகும். அதை காமிச்சு அதுக்கு அப்படி லைட்டாக காமி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருடன் கோயில்னு சொல்லி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா 24 வந்துகிட்டே இருக்கு. மழை எதுவுமே பெய்யல, ஆனால் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. கொடைக்கானலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி குட்டிக்கோன்னு கொடைக்கானல் எப்படி இருக்கும், கிளைமேட் நல்லா குளுக்குன்னு இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே விசிட் பண்ணி பாருங்க.